வெல்கம் டு லக்ஷ்மி கோபே சொல்யூஷன்ஸ். நம்ம Canon IR Advance 4045 பார்த்தீங்கன்னா சென்னை திருநின்ற ஊரில் மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இம்ப்ரெஸ் ஆனது பிறகு நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணார். ஸோ நிறையா மிஷின்ஸ் எல்லாமே டெமோ பார்த்தாரு. அவர் செலக்ட் பண்ண மிஷின்ஸ் வந்து அவரோட பிளேஸ்க்கு நம்ம டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 30 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கார். நிறைய விதமான வேரியன்ட்ஸ் வந்து ஒரு அனலாக்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா Kyocera 2320 அண்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 3020 Canonல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2320 வந்து சர்வீஸ் சப்போர்ட் இல்லாமல் பிரேக் டவுனில் நிற்கிற காரணத்தினால அவர் கலர் மிஷினில் வந்து பிளாக் நட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கலர் மிஷினில் கம்பல்சரி எடுக்க போது வந்து அவருக்கும் தெரியும் இது சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம், மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ ₹5 அந்த ரேஞ்ச் தான் அவர் ஜெராக்ஸ் போட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த ₹5 போகிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிளைண்ட்ஸ் ரெகுலராக வரவங்க கம்மியாக ஆரம்பித்தாங்க. ஸோ இமிடியேட்டாக நம்மளோட சேனலை அவர் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணார். ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் காஸ்ட் வந்து 10 பைஸ் தான். ஸோ நீங்கள் 1 ரூபி ஜெராக்ஸ் நீங்கள் காலகட்டத்தில் கொடுக்க முடியும்னா Canonல பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மிஷினில் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அது டெவலப்பர் பேஸ்டு இல்லாமல் சிங்கிள் காம்பனண்ட் ஒன்லி டோனரில் ரன் ஆகுதுங்க. ஸோ இந்த மிஷினோட ஜென்ரல் ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், 4 ட்ரே 2 ட்ரே ஆப்ஷனும் மிஷினில் இருக்குது. பைபாஸும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷினில் வந்துடும், இன்பில்ட் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கலர் ஸ்கேனிங் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் அப் டு A3 சைஸ் வரைக்கும் அவுட்புட் வருங்க. ஸோ இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். எல்லா வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் அதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ மிஷினோட குவாலிட்டி நான் காட்டுறேன். ஸோ இது பிளாக் நட் மிஷின், கிரே ஸ்கேலில் நல்லா பிரிண்ட் ஆகிருக்கு, டெப்த்தும் நல்லா இருக்குது. டெக்ஸ்ட் மேட்டர்லையும் பார்க்கலாம், எல்லா எழுத்தும் நல்லா போல்டாக தான் இருக்குது. தனியாக பண்ணணும் சார், அது நெக்ஸ்ட்டு பண்ணணும்.
ஸ்டாட்டிக்கில் தான் வைக்கிறேன். ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஸ்டாட்டிக் ஐப்பில் தான் ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கல் சார், சர்வீஸ் லைனுக்கு தனியாக டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ப்ரிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ ப்ரிண்ட் கொடுத்தீங்க, ப்ரிண்ட் வரல அப்படின்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஆன்லைன்லேயே அங்கேருந்து பார்த்துருவேன். உங்கள் செல்லுக்கு வந்துடுமா அப்படியே? இந்த பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தேவையில்ல. இதுவும் ஒரு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 4 ட்ரே இருந்ததுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. அது இல்லை, இது நடுவில் இது தான் சொல்லுங்க. நடுவில் அங்கே வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆமாம், 2 என்ன சார்? அப்படியே ஒரு மாதிரி இது டபுள் ஜெட் மாதிரி. ஓ, அது வந்துங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷர் சார். அது ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஃபினிஷர் வந்துட்டு உங்களுக்கு அதில் பேப்பர் மாட்டுச்சுன்னு வைங்க, எடுக்கிறது கஷ்டம். உங்களுக்கு மிஷினில் 2 ட்ரே இருந்தது. அது என்னது? இதுக்குள்ளே 2 ட்ரே அது வேஸ்ட் சார். வெளியே விரிஞ்சி வரும். அது எக்ஸ்ட்ரா ஜங்ஷன் இழுக்கிறாங்கல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வரும். அது வந்து ஃபினிஷர்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட வேலை வந்துட்டு பேப்பரை அடுக்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து அதிலே ஸ்டேபிள் பண்ணி கொடுக்கறது. அது வந்துட்டு நம்ம போட்டோன்னு வைங்களா, கொஞ்சம் நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றுறதுக்கு அதுக்கு 3500 4000 செலவாகும். அது அவங்களே மாற்றி கொடுக்குறது நல்லது. ஃபினிஷர் வந்துட்டு மோஸ்ட்லி மிஷின் வரும்போது எல்லாமே ஃபினிஷரோட தான் வரும். நாங்கள் அதை பிரித்து இதை மாற்றிடுவோம். ஏன்னா அது அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். லைட்டாக டஸ்ட் ஏதாவது ஆச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு மேலே ஏறும், இறங்கும், சரியாக இறங்காது, எரர் வரும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். வித்தவுட் ஃபினிஷர் தான் பெஸ்ட்டு. கொடுக்க சொல்லுங்கள், இங்கே இது பண்ணிக்கலாம். இந்த இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட்டு கொடுக்குறேன். அனுப்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. நான் போட்டாருன்னா எங்க கடைக்கு கரண்ட் போச்சுன்னா இதெல்லாம் யூஸ் ஆகுது. யூஸ் ஆகாது. சிஸ்டமோட தான் யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் யூஸ் ஆகும். பிரிண்ட் எது சின்ன ப்ரிண்டரே நீங்கள் வந்து அதில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாங்காது. நீங்கள் ஹெவியாக செலவு பண்ணி நிறைய பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். அது வேலை செய்யும். சின்ன லேசர் பிரிண்டர் இருக்குல்ல, அது வேலை செய்யும். 4.5 5 kV UPS ஆன்லைன் UPS. இப்போ அது எடுக்கிறது அது போல இன்ஜெக்ட்ல எடுத்துறது அர்ஜென்ட் அதை ஆகிக்கிட்டேன் நான். சாமி அடுத்தது அடுத்த நடை வாங்குறது சாமி பாருங்க. இந்த டேபிள் எடுத்துட்டு இந்த மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இதுலம்மா நியூ இயருக்கு அடிக்கலாம் சாமி. நியூ இயருக்கு அடிக்கலாமா? நான் நினச்சேன் சரி நீங்கள் வந்து எங்கள் மிஷின் காமிப்போம் ஆல்ரெடி இருக்குது. சரி 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 சரி. ஓ இப்போ சாப்பிடுங்க. ஃபங்க்ஷனில் எங்கேயுமே சாப்பிடலையா? அப்படியா? சரி சரி. சரி சரி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகே.
ஆமாம் இந்த முகூர்த்த நாளில் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஆமாம் நீங்கள் நிறையா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி ஓகே. சரி ஓகே சார். நான் இப்போ ஆஃபீஸர் நான் உங்களுக்கு பக்கம் இருக்கேன். இதுதான் சரி ஓகே. சார் அந்த இமேஜ் இருப்பார் அவர். அந்த இமேஜ் எல்லாம் கொடுங்க போட்டோங்க. சரி நான் இருப்பேன். நான் பார்த்து சரி ஓகே சார். ஓகே சார். இதில் கேமரா பெஸ்ட்டாக இருக்குமா, இதில் ஆடியோ மியூசிக் பெஸ்ட்டாக இருக்குமா, எது பெஸ்ட்டு இந்த ஃபோனில்? இதில் இதில் ஃபோனில் நல்லா கேமரா நல்லா இருக்குமா, இல்லை மியூசிக்? அதை கால் பண்ணியிருக்கேன். அது இன்னும் காலைல பேசும்போது எதுவும் மிஸ்ட் கால் மார்க் காமிச்சிட்டு போயிடுச்சு. அதுவா அதான் பார்த்தேன். சரி சரி உங்கள் வண்டி எதுவுமே சரி ஓகே. பார்த்தீங்களா இப்படெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஜெராக்ஸ் எடுக்கும்போது காப்பி உள்ள போயிடுவீங்க. ஐடி கார்டு எடுக்கிறதுக்கு ஃபேவரட் செட்டிங்ஸு, ஐடி கார்டு ஓகே எஸ் அவ்வளோதான் கொடுத்துட்டு நம்ம ஐடி கார்டு வந்துட்டு டாப் கார்னரில் இதே இடம் தான், இதே இடத்துல வச்சுட்டு திரும்ப அதே இடத்துல மேலேருந்து மட்டும் ஒரு இன்ச்சு கீழே இருக்கீங்க இதுக்காக ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கெனான், கியூஸ்ரா, கோனிகா, ஜெராக்ஸ்ன்ற பிராண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸ்ன்ற பிராண்ட் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்மி மெயின்டெனன்ஸ்லையும் அந்த மிஷினில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் பொறுத்த வரைக்கும் கெனான் நல்லாயிருக்கும், கலர் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸ் பிராண்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களை ரெக்யர்மெண்ட்டை கிளியராக நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மிஷின் சூட் ஆகுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தேங்க்யூ.